என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளாக இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். சரி என்னதான் இருக்குன்னு பார்த்தா எல்லாமே உட்காந்து பார்த்தா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டை அடுக்கி வச்சிருக்காங்க ஒரு 4 செவத்துக்குள்ள. அந்த அளவுக்கு தரமான படமாக இருக்கிறது தான் 3:33. இதே மாதிரி படம் மலையாளத்திலலாம் வந்துச்சுன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுற நம்ம தமிழில் வந்து மிஸ் பண்ணிடுறோம். பட் இருந்தாலும் நானும் மிஸ் பண்ணுறது தான் சொல்லி ஆகணும். வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்துவீங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக் ஸ்க்ரீனை காமிக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே அதை கட் பண்ணால் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க கதிர்னு ஒரு பையனை. அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவனுக்குன்னு எதுவுமே நல்லதாக நடந்ததே இல்லை. அப்படியே கடலோரமாக உட்காந்து புலம்பிட்டு இருக்க. அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு வாடான்னு சொல்ல, அப்போ தான் அந்த கதிர் சொல்கிறான், எனக்கு என்னோட சொந்தமே என்னோட ஃபேமிலி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் கதிர். கதிருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அம்மா. அப்புறமேல ஒரு சின்னதாக ஒரு பொண்ணு இருக்கு அவங்க அக்காவுக்கு. கதிரோட அப்பா இப்போ உயிரோட இல்லை. இப்போ எல்லாருமே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோ மேலே ஏதோ வெயிட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கீழே நின்று கேள்வி கேட்டு என்னப்பா பண்ணுற, என்ன வேலைக்கு போகிறேன்னு சொல்ல, இரியா வெஸ்ட் வந்து சொல்கிறேன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கோபமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் இந்த காலத்து பசங்களே இப்படி தாங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. சரி உள்ள போய் எல்லாம் வச்சாச்சு, நைட் ஆயிடுச்சு. சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த பாப்பா எந்திரிச்சு போய் பார்க்குது, நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்ல, சரி நீ வந்து உட்காருமான்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க. வெளியே யாரும் அந்த டோரை வந்து அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட அக்கா பார்க்குறாங்க, யாருமே வெளியே இல்லை. திருப்பி அதே மாதிரி டோர் அடிக்க நம்ம ஹீரோ போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போதான் அக்காவோட புருஷன் வந்திருக்கிறது தெரிய ஹீரோ உடனே சண்டைக்கு போகிறாரு. அக்காவோட புருஷன் தண்ணியை போட்டு வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுலாம் என் கூட வந்து வாழ்டின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சண்டைக்கு போக அப்பா கரெக்டாக பிருந்தான்னு ஒருத்தங்களை காமிக்கிறாங்க. இவங்க கதிரோட லவர். உடனே அக்காவோட புருஷன் வந்துட்டு, வாமா வா, நீயும் ஒரு பொண்ணு தானே, நீயும் ரொம்ப நாள் லவ் பண்ணுறல்ல, உனக்கு இந்த கஷ்டம் தெரியுங்களான்னு சொல்ல, ஒரு கட்டத்தில் அக்கா புருஷன் நீ இவ்வளோ வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்க, கதிர் கோவம் வந்து அடிச்சு போடுறான். மண்டையிலே ரத்தமாக ஒழுகுது. உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கதிரோட அக்கா கேட்க, இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுன்னு சொல்ல அவங்க அக்காவும் வாங்கி போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறமேட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அப்புறமேட்டு கதிரும் பிருந்தாவும் மட்டும் தனியாக மொட்டை மாடலில் நின்றுட்டு, பிருந்தா கதிருக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு டிஜிட்டல் வால் கிளாக் இருக்குது. இது எதுக்கடி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னு கேட்டால், இதில் ஒரு டைமை செட் பண்ண, அந்த டைமில் சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவனும் டைமை கரெக்டாக 3:33 செட் பண்ணுறான். உடனே ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்க, இதுதான் உன்னோட சர்ப்ரைஸான்னு கேட்க, இது இல்லைடா நான் வந்து வேற ஒரு டோனை தான் நான் செட் பண்ணேன், எப்படி இது வந்துச்சுன்னு தெரியல, இது வரும்போது ஐ லவ் யூன்னு அடிக்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன்னு சொல்ல, சரி விட அப்படிங்கிறாங்க. அந்த கிளாக் கொண்டு போய் வாலில் மாட்டி வைக்கிறாங்க. அவரு நைட் இதெல்லாம் படுத்துங்கிறாங்க. கரெக்டாக 3:33 நம்ம ஹீரோவுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. சரின்னு கரெக்டாக காலைல எழுந்துடுறாரு. இதெல்லாம் சும்மா கனவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிடுறாரு. அப்படியே கதிர் எந்திரிச்சு வெளியே வர கதிரோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கரெக்டாக உள்ளே வரலான்னு பார்க்க கேட் லாக் ஆயிருக்கு. உள்ளே போய் கதிர் சாவி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வேறு மாசமாக இருப்பாங்க. சரின்னு அவங்கள எல்லாமே கவனிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் மேலே போய் பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக ஃப்ரெண்டோட பொண்டாட்டி மொட்டை மாடிக்கு ஏறி வந்துட்டு இருக்கும்போது யாரோ பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கவங்கள அப்படியே மேலே படிக்கட்டுலேருந்து கீழே விழுவுறாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே ரத்தமாக இருக்குது. அப்புறமே நம்ம ஹீரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு, எல்லாருமே ஓகே தான், பட் ஆனால் குழந்தை தான் சொல்ல அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ குளிக்க போகிறாரு. குளிக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சரின்னு கதவுக்கு கீழே குமிஞ்சு பார்த்தா ஒரு கால் மட்டும் டக்குன்னு வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு டக்குன்னு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு ஹீரோ கதிர் திருப்பி தூங்குறாரு. தூங்கும் போது 3:33 திருப்பியும் அதே மாதிரி ஒரு கனவு வருது. அதில் நம்ம ஹீரோட அப்பா கூட வராருன்னா பார்த்துக்கோங்களேன். அவர் வந்து இந்த வீட்டில் இருக்காதீங்க, இந்த வீட்டில் கதிர் கூட இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இருட்டு ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் விளையாடவா அப்படி இப்படின்னு ரொம்ப ஹீரோவை பயப்படுத்த. அப்புறமேட்டு கரெக்டாக விடிஞ்சிருது. கரெக்டாக நம்ம ஹீரோவும் 3:34 பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுந்திரிச்சு திரும்பி படுத்துறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டாக்டரை பார்க்க போகிறாங்க ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும். பட் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்லீப்லெஸ் ப்ராப்ளம் தான், இதனால எந்த பிரச்சனையுமே இல்லை, மேபி உங்களுக்கு அந்த டைமுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கலாம், அதனால கூட இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஹீரோவும் அதை வாங்கிட்டு அப்படியே ஹீரோயினையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. திருப்பியும் போய் தூங்கும் போது அதே 3:33 திருப்பியும் கனவு வருது. பட் ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோவோட அக்காவும் அம்மாவும் பேயா மாறிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ தெரிச்செடுத்துட்டு வெளியே ஓடி வந்து ஒரு ஃபாதரை கூட்டிகிட்டு வராரு உள்ள. அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அக்காவும் அம்மாவையும் காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட கையில் கிழிச்சு விட்டு முன்னாடி வாட்டர் டேங்க் இருக்கு, அதில் வந்து ரத்தத்தை விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு முக்கி எடுக்க அவங்க 2 பேரும் சரியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் சொல்கிறாரு, உங்கள் பையனை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, இது இப்படியே இருந்தால் இது உங்களை தான் பாதிக்கும், இது அவனுக்கு மட்டும் ஆபத்து இல்லை உங்களுக்கும் தான், அதனால் அவனை விட்டு விலகியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா ஃபாதர்னு சொல்லி கேட்கும்போது, வேணுமா நம்ம பிரார்த்திக்கலாம், தம்பியும் கூட்டுடலாமான்னு அக்கா கேட்க, இல்லை நீங்கள் மட்டும்தான் வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அந்த பிருந்தாங்கிற பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ கூட இருக்குது. ஏன்னா 3:33 திருப்பி ஒரு மாதிரி குரல்லாம் மாற பிருந்தா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரிலாம் காமிக்க ஹீரோ உடனே பதறி போய் கீழே வராரு அவளை காணோன்னு.
வந்து பார்த்தா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் பிருந்தாவை கூப்பிட்டு நீ முதல்ல இங்கே இருக்காது, இங்கேருந்து கிளம்புங்கிற மாதிரி ஹீரோ பிருந்தாட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. பிருந்தா ஹீரோயும் வான்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு நீ முதல்ல கிளம்புடி இங்கேருந்துங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோ திருப்பி வீட்டுக்குள்ளே போய் இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜிவிஎம் உடைய ஒரு இன்டர்வியூவை காமிக்கிறாங்க. ஜிவிஎம் அந்த இன்டர்வியூவில் ஸ்ட்ரெயிட்டாக 333 கேஸை பற்றியே பேசுகிறாரு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டடான கேஸ் இதுதான். ஏன்னா இந்த 3ங்கிற நம்பர் தான் முன்னோர்கள் எல்லாருமே வழிபட்டாங்க. 3 தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வடிவம் வச்சு நிறையா விஷயமாக மாறுச்சு. இப்போ வரைக்குமே அதை கடவுளை தான் கும்பிட்டு இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விச்சஸ் வந்து அவங்களுடைய பவரை இந்த 3லேயே செலுத்தினாங்க. அதுக்கு 3 மட்டும் பத்தாது, இன்னொரு 3 வேணும்னு சொல்லி 33 மாற்றினாங்க. இது என்னதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஊரையே அழிச்சு எல்லா வேலையுமே பண்ணாலுமே அதுக்கப்புறம் இதோட வீரியம் குறையும் போது அந்த 3ஓட சேர்த்துனா இது இன்னும் வலுவாக இருக்கும்னு சொல்லி அந்த 3 33 மாற்றினாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது இதுக்கான ஒரு சொல்யூஷனே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இருக்குது. இது கரெக்டாக அந்த 333 பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அவங்க வந்து அவங்களோட வீட்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல சாவி இருக்கும், அந்த கீயை கண்டுபிடிச்சி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. அப்படி ஒருவேளை அவங்க அந்த கீயை கண்டுபிடிக்கலனா அப்படின்னு நம்ம ஜிவிஎம் சொல்லும் போதே அங்கேயே லோட் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டாக டைம் 3:33 ஆயிடுச்சு. கதிர் வீட்டில் எங்கேயாவது அந்த கீருக்கு தான் தொலைவிட்டு இருக்காரு. அதே டைம் ஜிவிஎம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அது பண்ணும் அந்த கீயை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அதனால கூட வர அவங்க அக்காவோட பொண்ணு அம்மாவே இருந்தாலும் கூட அவங்கள கொலை பண்ணிட்டு அப்படி போய் கீயை தொலைவிட்டு இருக்காரு. கரெக்டாக டைம் முடிஞ்சது. இப்போ பார்த்தா பகலாக இருக்கு. போலீஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோ தொதறி விட்டு வேகமாக உள்ள ஓடி போய் பார்த்தா அந்த நைட்டு நம்ம ஹீரோ யாரெல்லாம் ஸ்காக் அடித்தாரோ அது எல்லாமே அப்படி உண்மையாக நடந்திருக்குது. அப்போ ஜிவிஎம்மோட வீடியோ ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை நாம் அந்த வந்து கீயை கண்டுபிடிக்கலனா அந்த டைமில் நடந்த எல்லா விஷயங்களுமே அப்படியே உண்மையாகிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே மொட்டை மாடிக்கு ஓடி போய் அங்கேருந்து கீழே விழுந்து அவரும் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் ஓடுது. ஜிவிஎம் இப்போ இந்த ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம கதிர் வாழ்ந்து அந்த ஒரு வீட்டுக்கே வராரு. அங்கே வந்து பேய்ங்க கூட பேசுகிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு கதிர் நீங்கள் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ ஜிவிஎம்க்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா 3:33 நம்ம கதிர் தான் பேசுகிறாரு. அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாமே ஜிவிஎம் நோட் பண்ணிக்கிறாரு. இதோட இந்த ஒரு கதையை முடிஞ்சிருது நண்பா. ஓகே மக்களே, ஃபைனலாக இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் மட்டும் எழுதிங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும்.